தேர்தல் நடத்தை விதிகளை தீவிரமாக அமல்படுத்த தமிழ்நாடு உட்பட 5 மாநிலங்களுக்கு தேர்தல் ஆணையம் உத்தரவு. அரசு வாகனங்களை தேர்தல் பரப்புரைக்கு பயன்படுத்தவும் தடை. கரூர், ஈரோடு, நாகை, விருதுநகர் மாவட்ட எஸ்பிக்களை மாற்றம் செய்து தேர்தல் ஆணையம் உத்தரவு. இடமாற்ற ஆணையை உடனடியாக அமல்படுத்த தலைமை செயலாளருக்கு கடிதம். தமிழ்நாட்டில் வேட்புமனு தாக்கலுக்கு 8 நாட்கள் அறிவிக்கப்பட்ட போதும் 5 நாட்களே அவகாசம். 3 நாட்கள் விடுமுறை என்று தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் பேட்டி. Till the last date for receipt of nomination 6th Aniki, except 31st 3, which is a holiday, 3rd 4, which is again a holiday, and 5th 4, which is a Sunday. These are public holidays. காலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை பரப்புரை மேற்கொள்ளலாம். பரப்புரைக்கு ஆன்லைன் வாயிலாக மட்டுமே அனுமதி பெற வேண்டும் என்று தலைமை தேர்தல் அதிகாரி அறிவிப்பு. சென்னையில் ஒவ்வொரு தொகுதியிலும் 3 பறக்கும் படைகள் சோதனையில் ஈடுபட்டுள்ளன. 24 மணி நேரமும் புகார்களை அளிக்க கட்டணமில்லா தொலைபேசி எண்ணையும் அறிவித்தார் தேர்தல் நடத்தும் அலுவலர் குமரகுருபரன். திருச்செங்கோடு அருகே அடுக்குமாடி குடியிருப்பில் வைக்கப்பட்டிருந்த 250 சில்வர் பாத்திரங்களை பறிமுதல் செய்த பறக்கும் படையினர். விஜய், அருண்ராஜ் புகைப்படங்களுடன் ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டிருந்த நிலையில் நடவடிக்கை. ஜெயங்கொண்டம் நகராட்சி பகுதிகளில் 4 மூட்டை பாத்திரங்கள் மற்றும் புடவைகள் பறிமுதல். திமுகவினர் வழங்கிய போது கையும் களவுமாக பிடித்த அதிகாரிகள். ரசீது இல்லாமல் 50,000 ரூபாய்க்கு மேல் எடுத்து செல்லப்படக்கூடிய பணம் தொடர்ந்து பறிமுதல். வியாபாரிகள் முதல் சிகிச்சைக்கு செல்வோர் வரை பணத்தை பறிகொடுத்தனர். புதுச்சேரியில் சட்டப்பேரவை தேர்தலுக்கு முதல் நாளில் ஒருவர் கூட மனு தாக்கல் செய்யவில்லை. பிழையின்றி வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக இன்று பயிற்சி. ஹோர்முஸ் நீரிணையை கடந்து குஜராத் வந்தது சிவாலிக் LPG சரக்கு கப்பல். இன்று மும்பை வருகிறது நந்தாதேவி என்ற மற்றொரு சரக்கு கப்பல். இந்திய கப்பல்கள் அடுத்தடுத்து ஹோர்முஸ் நீரிணையை கடந்து வரவுள்ளதாக மத்திய கப்பல் போக்குவரத்து துறை அறிவிப்பு. ஆபரேஷன் சங்கல்ப் என்ற பெயரில் இந்திய கடற்படை கப்பல்களின் பாதுகாப்புடன் எண்ணெய் கப்பல்கள் வரும் என்று விளக்கம். துபாய் விமான நிலையம் அருகே ஒரே நாளில் 2வது முறையாக ஈரான் ட்ரோன் தாக்குதல். எரிபொருள் சேமிப்பு பகுதியில் நடத்தப்பட்ட தாக்குதலால் கொழுந்துவிட்டு எரிந்த தீ. ஐக்கிய அரபு அமீரகத்தில் துபாய், அபுதாபி உள்ளிட்ட அனைத்து விமான நிலையங்களும் மூட. ஈரான் தொடர் தாக்குதலால் விமான போக்குவரத்துக்கான வான் பகுதியை மூடுவதாக அறிவிப்பு. ஈரானின் புதிய உச்சபட்ச தலைவர் மோஜ்தபா உயிருடன் இருக்கிறாரா என்று தெரியவில்லை என ட்ரம்ப் பேட்டி. அவருக்கு காலில் காயம் ஏற்பட்டிருப்பதாக சிலர் கூறுவதாகவும் விளக்கம். ஈரோடு மாவட்டம் தாளவாடி பகுதியில் கொட்டி தீர்த்த ஆலங்கட்டி மழை. நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகேயும் ஆலங்கட்டி மழை பெய்ததால் சிறுவர்கள் உற்சாகம். கோவை மாவட்டம் சூலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் வெளுத்து வாங்கிய மழை. திருப்பூர் மாவட்டம் கனியூர், கடத்தூர் உள்ளிட்ட இடங்களில் ஆலங்கட்டி மழை. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பு. டெல்டா மாவட்டங்களில் நாளை மிதமான மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் கணிப்பு.
மக்களுக்கு பிடித்தவர்களுக்கு மட்டுமே இந்த முறை சீட் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டவட்டம். மீண்டும் ஆட்சி அமைத்தால் சீனியாரிட்டி படி இல்லாமல் அதிக வெற்றி பெற்று தருபவர்களுக்கே அமைச்சர் பதவி என்று அறிவுறுத்தல். சட்டப்பேரவை தேர்தலுக்கான திமுக வேட்பாளர் நேர்காணல் இன்று தொடக்கம். புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களிடம் நேர்காணல் செய்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். புதுச்சேரியில் பாஜக கூட்டணியில் நீடிக்க முதலமைச்சர் ரங்கசாமி நிபந்தனை. லட்சிய ஜனநாயக கட்சியை கூட்டணியில் சேர்க்கக்கூடாது என்று கூறியிருப்பதாக தகவல். புதுச்சேரியில் காங்கிரஸ் திமுக கூட்டணி பேச்சுவார்த்தையில் நீடிக்கும் இழுபறி. 21 தொகுதிகளில் போட்டியிட விரும்புவதாக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் பேட்டி. They are still negotiating. Still discussions are on with the Congress asking 21-9, whereas they were demanding 15-15. So discussion is on now. புதுச்சேரியில் 30 தொகுதிகளிலும் போட்டியிட திமுக விரும்புகிறது. கிரீஷ் சோடங்கர் கூறியதற்கு திமுக எம்பி ஜெகத் ரட்சகன் பதில். சார், அவங்க ஆசையை சொல்றாங்க 21, என் ஆசையை சொல்றேன் 30. அதை நாங்கள் உட்காந்து பேசி முடியும். விஜய்க்கு துணை முதலமைச்சர் பதவியை கொடுக்க தேசிய ஜனநாயக கூட்டணி தயார் என்று தகவல். கூட்டணியில் சேர 55 தொகுதிகள் அளிக்க முன்வந்திருக்கும் நிலையில் குறைந்தது 80 தொகுதிகளை விஜய் கேட்பதாகவும் தகவல். பாஜக, அதிமுக அல்லது ராமதாஸ், சசிகலாவுடன் தாவேகா கூட்டணி பேச்சு என்பது உண்மையல்ல. தாவேகா இணை பொதுச் செயலாளர் CTR நிர்மல்குமார் எக்ஸ் பதிவு. ரஜினியின் நன்மதிப்புக்கும் புகழுக்கும் களங்கம் ஏற்படுத்தக்கூடிய வகையில் பேசுவது ஏற்கத்தக்கது அல்ல. தாவேக நிர்வாகி அவதூறாக பேசியிருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். ரஜினிகாந்த் பற்றி ஆதவ் அர்ஜுனா பேசிய வார்த்தைகளை மன்னிக்க முடியாது. தன்னுடைய பேச்சுக்கு ஆதவ் வருத்தம் கூட தெரிவிக்கவில்லை என்று நயினார் நாகேந்திரன் பேட்டி. ஆதவ் அர்ஜுனா அவர்கள் நிச்சயமாக ரஜினிகாந்த் ரசிகர்களிடம் நிச்சயமாக ஒரு வருத்தத்தை தெரிவிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். சென்னை தேனாம்பேட்டையில் தாவேகா நிர்வாகிகளுடன் திடீர் ஆலோசனையில் ஈடுபட்ட விஜய். தமிழ்நாடு, புதுச்சேரிக்கான வேட்பாளர்கள் அறிவிப்பு, தேர்தல் அறிவிக்கை உள்ளிட்டவை குறித்து ஆலோசித்ததாக தகவல். அதிமுக கூட்டணிக்கு விஜய் வந்தால் கெய்னர், இல்லை என்றால் லூசர். அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேட்டி. நம்முடைய விஜய் அதிமுக தலைமையேற்று எங்கூட வந்தால் he is the gainer or he is the loser. கெய்னரா லூசரா அவர் டிசைட் பண்ணிட்டான். தேசிய ஜனநாயக கூட்டணியில் விஜய் இணைவது குறித்து முடிவெடுப்பது எடப்பாடி பழனிசாமி தான். அதிகாரப்பூர்வமாக பேச்சுவார்த்தை நடத்தப்படவில்லை என்று EPS கூறிவிட்டதாக அண்ணாமலை பேட்டி. ஆனால் விஜய் அவர்கள் கூட்டணியை பொறுத்தவரை நான் ஏற்கனவே சொல்லியிருக்காங்கன்னா, நாங்களாம் எங்கேயும் சொல்ல, அதிகாரப்பூர்வமாக திரு எடப்பாடி பழனிசாமி அண்ணன் அவர்கள் நேற்று சொன்னார், முந்தானித்து சொன்னார், யாரும் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை, அதோடு முடிந்ததாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். CBI விசாரணைக்கு ஆஜராக டெல்லி சென்றார் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி. கரூர் நெரிசல் விவகாரம் குறித்து இன்று விசாரணை. எழுத்தாளர் தமிழ்ச்செல்வனுக்கு 2025ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருது அறிவிப்பு. தமிழ் சிறுகதையின் தடங்கள் என்ற புத்தகத்திற்காக விருது பெறுகிறார். கேரள சட்டப்பேரவை தேர்தலுக்காக 47 வேட்பாளர்கள் அடங்கிய முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டது பாஜக. நிமோம் தொகுதியில் பாஜக மாநில தலைவர் ராஜு சந்திரசேகர் போட்டியிடுவதாக அறிவிப்பு. மேற்கு வங்க தேர்தலை முன்னிட்டு 144 வேட்பாளர்கள் அடங்கிய முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டது பாஜக. முதலமைச்சர் மம்தா பானர்ஜியின் தொகுதியான பாபானிபூரில் போட்டியிடுகிறார் சுவேந்து அதிகாரி.
பீகாரில் மாநிலங்களவை தேர்தலுக்கு நடைபெற்ற வாக்குப்பதிவில் முதலமைச்சர் நிதிஷ்குமார் வெற்றி. பாஜக தேசிய தலைவர் நிதின் நவீன் உட்பட என்டிஏவின் 5 வேட்பாளர்களும் எம்பிக்களாக தேர்வு. பீகாரில் 4 எம்எல்ஏக்கள் வாக்களிக்க வராததால் மாநிலங்களவை தேர்தலில் தோல்வியடைந்த ராஷ்டிரிய ஜனதா தளம் குதிரை பேரம் நடத்தி பாஜக வெற்றி பெற்றதாக குற்றச்சாட்டு. ஹரியானா மாநிலங்களவை தேர்தலில் வாக்கு ரகசியத்தை மீறியதாக பாஜகவும் காங்கிரசும் மாறி மாறி புகார். 2 எம்பிக்களுக்கு நடைபெற்ற தேர்தல் முடிவுகளை நிறுத்தி வைத்துள்ள தேர்தல் ஆணையம். ஒடிசா மாநிலங்களவை தேர்தலில் பாஜகவுக்கு வாக்களித்த காங்கிரஸ் எம்எல்ஏக்கள். பாஜக சார்பில் 3 பேரும், பிஜு ஜனதா தளம் சார்பில் ஒருவரும் வெற்றி. மேற்கு வங்கத்தில் சிலிண்டர் தட்டுப்பாடு நிலவுவதாக குற்றச்சாட்டு. கொல்கத்தாவில் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தலைமையில் திரிணாமுல் காங்கிரசார் பேரணி. கியூபாவில் 1 கோடி பேர் மின்சாரமின்றி தவிப்பு. வெனிசுலாவிடமிருந்து வந்த கச்சா எண்ணெயை ட்ரம்ப் தடுத்ததால் மின் உற்பத்தி முடக்கம். காபூலில் பாகிஸ்தான் நடத்திய வான்வழி தாக்குதலில் பற்றி எரிந்த மருத்துவமனை. 400 பேர் உயிரிழந்திருப்பதாக ஆப்கானிஸ்தான் தகவல்.